குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருந்ததால் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் பிஜேபிக்கு நோக்கம், நான் ஏன் அதை சொல்லணும் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தையை நான் பேசணுன்றது அதுவே நாம் தமிழரில் பாதி மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறார். அப்போது விஜயினுடைய வருகையால் தாக்கம் எங்கே வரலாம்? இந்த திராவிடியாஸ் கவர்மெண்ட்டு எல்லாரையும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணணும். அவங்க ஐடியாலஜிக்கு வெளியில் இருந்தால் பேசுறது சரியா? அப்போ நான் சரி சொல்லலை. அனாவசியமாக நீங்கள் உங்கள் திராவிடியன் ஜேர்னலிஸ்ட் மைண்டை எங்கிட்ட காட்டக்கூடாது. பி காஷஸ். ஏன்னா பேசுறது ஹெச் ராஜா அவங்கக்கிட்ட. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி விறுவிறுன்னு வளருது அப்படின்னு ஒரு இமேஜ் ஏற்படுத்துறாங்க. அந்த எலெக்ஷனில் ஒன்றும் காணுமே. நீங்கள் பாருங்களேன், கட்சி 14லேயே நாம் இதே மாதிரியாக 2 திராவிடியன் பார்ட்டி இல்லாமல் நாம் கூட்டணி அமைச்சோம். ஆமாம், அதே ஸ்டேட்டஸ் இப்போ இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற செக்ஷன் ஒரு 18+% வந்திருக்கு. அண்டு 24 எலெக்ஷனில் திமுக 6% தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கிறது. நீங்கள் என்னவோ அவங்க 40 எடுத்திருக்காங்கங்கிறதுனால இது நாம் மேலேருந்து பாறை உருண்டு விழுது. அது உருண்டு வந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இடையில ஃப்ரீஸ் பண்ணி படம் எடுக்கிறோன்னு வைங்க, அப்போ கொஞ்சம் தூரம் தான் சரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைப்போம். we have to wait till it reaches the ground. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய விதத்தில் சரிவை சந்திக்கும். ஏன்னா தேர்தலில் 6% ஓட்டுங்கிறது ரொம்ப மெட்டீரியல். அதுக்கு உங்கள் சதவீதம் ஏறவே இல்லையே, அப்படி தான் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு பிரதான காரணம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்திருந்ததால் திமுக வெற்றி பெற்றது. ஆனால் பிஜேபிக்கு நோக்கம் திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, உங்களால் ஒரு நல்ல அலையன்ஸ் சேர்க்க முடியலையே. வேண்டாங்கிறேன் நான். ஏன்னா இப்போ திரிபுராவில் போன தேர்தலில் பிஜேபிக்கு 1% ஓட், 0 சீட்ஸ். ஆனால் 5 வருஷத்துக்குள்ள அந்த 1% ஓட் ஹேஸ் இன்க்ரீஸ் டு 40% ஓட். 0 எம்எல்ஏங்கிறது 46 ஆகி 60க்கு 46 ஆட்சிக்கு வந்திருக்கு. பல மாநிலங்கள் என்னால் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஆகவே கட்சிக்கு குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அது கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணணும். இப்போது தனியாகவே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம்னு சொன்னால் பிஜேபி கேன் வெயிட் ஃபார் ஒன் மோர் எலெக்ஷன். அதனால் அண்ணாமலை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் இல்லைங்கிறது இப்போயாவது புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் அதை சொல்லணும் உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற வார்த்தையை நான் பேசணுன்றது அதுவே இட்ஸ் சார்ட் ஆஃப் ஜேர்னலிஸ்டிக் ஃபண்டமெண்டலிசம். நீங்கள் தான் சொல்லப்போனால் ஃபேசிஸ்ட், உங்கள் கருத்தை அடுத்தவர் மேலே திணிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு. பாருங்கள், வளர்கிற கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஐயோ இந்த குழந்தை கையை பிடிச்சாதான் நடக்கிறது அப்படின்னு நம்ம 8 மாதத்தில் சொல்லக்கூடாது. 8 மாதத்தில் குழந்தை கையை பிடிச்சா நடக்கும், அப்புறம் குழந்தை அதுவாக நடக்கும். புரியுறதா? அதனால வெயிட். சரி, அண்ணாமலை வந்தபோது இந்த கட்சி திராவிட கட்சிகள், திராவிடன் பார்ட்டிஸ் ரெண்டுக்கும் ஒரு மாற்று சக்தியாக வரும் அப்படிங்கிறப்பல அவர் ஒரு இமேஜ் ஏற்படுத்தினார். அதுக்கு ஒரு வேகத்தை உண்டாக்கினார். ஆனால் திமுக ஃபைல்ஸ்லாம் ஒன்று ரிலீஸ் பண்ணார். இதெல்லாம் செஞ்சவர் ஒரு கட்டத்தில் அதிமுகவில் ஒதுங்கினவன் திமுகவில் ஒதுங்கினவன்லாம் கை கோத்தும் போது எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லிட்டு நீங்களே அந்த காரியம் தான் செஞ்சிட்டீங்க. தேவநாதன் குரூப்பு, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன், இவங்களெல்லாம் இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் ரொம்ப வருஷமாக பிஜேபியோட இருக்காங்க, இன்னைக்கு இல்லை. அப்போ அவங்களோட கிரெடிபிலிட்டி பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா சார்? எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் மக்களை அதிகமாக சார், நூற்றுக்கணக்கான மக்கள் பணத்தை போட்டுட்டு ஐயோ பணம் போயிட்டு தவிக்கிறான், மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல, அவர் சிவகங்கையில் பிரச்சாரம் பண்ணி இந்த ஆளை நீங்கள் கூட்டணி வச்சு அந்த சார்ஜ் வந்ததுக்கப்புறம் எந்த பிஜேபி லீடராவது தேவநாதனை ஆதரித்து பேசியிருக்காங்களா? அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? அது வெளில வந்தால் தானே தெரியும், இல்லைன்னா தெரியாது. இல்லை, எனக்கு ஓட்டை விட முக்கியம் ஓரளவு நேர்மை, இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றீங்க. சொல்லிட்டு பார்த்தா சம் தேவையில்லாத எலிமெண்ட்ஸோட கூட்டணி வைக்கிறீங்க. இல்லை, நாம கூட்டணி வச்சோம், அவர் மீது குற்றச்சாட்டு. விஜய் செஞ்சா குழப்பம் அறிங்கிறீங்க. விஜய் கொள்கையே குழப்பம். உங்க கொள்கையிலையும் குழப்பம் இருக்கு, உங்க நேர்மையிலையும் பயங்கர குழப்பம் இருக்கு. பார்ட்டியில் ஒருத்தர் அணியன் சேர்ந்தார் சேரலைங்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபார் அன் எலெக்ஷன்.
கட்சிக்குள்ளேயே யாரையோ சேர்க்குறீங்க கட்சியில், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீடியோ விடுறீங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நடுவில் அண்ணாமலை இருந்த போது. நீங்கள் பாருங்கள், இது எதுவுமே பிஜேபிக்கு எதிராக என்னவோ விஷம் கக்கணும்னு பேசுகிற பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், டிஸ்டார்ஷன்ஸ் வந்தால் இட் வில் பி ரெக்டிஃபைட் அண்ட் கெட்டிங் ரெக்டிஃபைட், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒரு தனி மனிதரை டிஸ்கஸ் பண்ணுறது நான் என்றைக்குமே பண்ணதில்லை. நீங்கள் ஏடிஎம் கூட கூட்டணி வச்சுருந்தா பிஜேபி இன்னும் நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கும் இல்லையா? நான் ஏற்கனவே அதுதான் நான் முதல்ல பேசும்போதே தெளிவாக பேசியிருக்கேன்னா, இப்போது கட்சியோட இலக்கு என்ன ஆனாலும் சரி திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அணுகுமுறை ஒரு விதம். ஆனால் தமிழக அரசியலுக்கு நாம் பொறுத்து இருக்கலாம். பிஜேபியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நாம் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய இலக்குன்னு சொன்னால் அணுகுமுறை வேறு. அதனால் கட்சி என்ன முடிவு பண்ணுதோ நாம் என்னவாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி என்னவாக இருக்கணும்னு தமிழ்நாடு பிஜேபி அல்லது அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். அந்த குறிக்கோள் என்னங்கிறத பொறுத்து தான் நீங்கள் கூட்டணியை பற்றி நாம் பேசணும். அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச தேவையில்லை. இல்லை, இந்த எலெக்ஷன்லேயும் சொல்லலாம், நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் நம்ம குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மை நிலைக்கு. நீங்கள் எடப்பாடியை பகைச்சிட்டு நல்ல சான்ஸை விட்டுட்டீங்களா சார்? நான் இஃப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு நான் போகவே விரும்பலை. ரெண்டாவது, யூ ஆர் நாட் நியூ டு ராஜா. நான் என்றைக்குமே 35 இயர்ஸாக இந்த பார்ட்டியில் பொறுப்பில் இருக்கிறவன். ஆனால் கூட்டணி பற்றி நான் பேசியது கிடையாது. இப்போவும் கூட்டணி பற்றி பேச மாட்டேன். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன்னா, கட்சி இலக்கு என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரியா நாம் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும். ஆனால் கூட்டணியை பற்றி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் பார்ட்டியில் நேஷ்னல் பார்லிமெண்ட்ரி போர்டு. நான் ஒரு ஸ்டேட் கன்வீனராக இருந்துக்கிண்டு ஐ ஷுட் நாட் என்க்ரோச் அப்பான் தி டொமைன் ஆஃப் நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு. அதனால் கூட்டணி பற்றி நான் என்றைக்குமே யார்கிட்டையும் பேசினதில்லை, உங்கள்கிட்டையும் பேச மாட்டேன். விஜய்க்கு என்ன ஓட்டு விழப்போகுது அது யாருக்குமே தெரியாத விஷயம். ஏன்னா அவர் இன்னும் டெஸ்ட்டு பண்ணல, யாருமே பண்ணல. அவர் எவ்வளோ பெரிய அவர் எம்ஜிஆராக இருப்பாரா அல்லது ஃப்ளாப் ஆகிடுவாரா யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு காலகட்டத்தில் பிஜேபி எங்கே இருக்கு? இப்போ அவரோட அலையன்ஸ் வச்சுக்க முடியாது. ஒரு விஷயம், இன்னைக்கு விஜய் பேசி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், அதனால் தமிழ்நாட்டில் ஏதோ சில சலசலப்புகள் எங்கே சென்ட்ரிக்காக இருக்குது? நாம் தமிழர் பாதிப்பு இருக்குது. நாம் தமிழரில் பாதி மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். சரி, என்ன அப்போது விஜயினுடைய வருகையால் தாக்கம் எங்கே வரலாம்? நாம் தமிழர் கட்சிக்கு வரலாம். சரி, ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கல் பர்சனை அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஃபிலாசபி அதை வச்சு தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், ஆதரவு கொடுப்பார்கள். விஜயோடது உளுத்து போன திராவிடியன் ஸ்டாக் வாதங்கள் தானே இவர் கொள்கையாக இருக்குது. ஃபார் தட் மேட்டர் நீட் தெளிவில்லாத நிலைப்பாடு. காரணம் என்ன? நீட்டு பில்லை 2010 நீட்டு பில்லை பைலட் பண்ணதே காந்திராஜன், டிஎம்கே மினிஸ்டர். அதை திமுக எதுக்கிறதே டிஸானஸ்டி, பொலிட்டிக்கல் டிஸானஸ்டி. அதையே இவர் பேரட் லைக் ரிப்பீட்டிஷன் நடக்கிறது. ஒன்று, கல்வி மாநில பட்டியலில் வரணும். இதெல்லாம் யாரோட கொள்கை? டிஎம்கே டிகே ஐடியாலஜியை இவர் பிரதிபலிக்கிறார். அதனால் பாதிப்புன்னா, அதனால தான் முதல் நாளே சொன்னேன், விஜயின் வருகையால் பாதிப்பு வந்தால் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரும். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று நாம் தமிழர். அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஒரு சீமான் சொல்கிறாரு, ஒன்று திராவிடத்தை பற்றி பேசு, இல்லை தமிழ் தேசியம் பேசு. ரெண்டுமே 2 கண்கள்ங்கிறது நீ நடு ரோட்டுன்னா லாரி அடித்து போயிடும் அப்படிங்கிற அளவு கோவப்படுறாரு. அவர் கோவப்படுறதுலேருந்தே என்ன தெரியறது? அங்கே பாதிப்பு கொஞ்சம் கூடுதலாக தெரியறதோ டிஎம்கே விட அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் ஐ எம் வெரி கிளியர், என்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் நேஷ்னலிஸ்டிக். கஸ்தூரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஒரே பிரச்சனையாக போய் இன்றைக்கி அவங்க தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி கூட வருது, அரசுக்கு பயந்து. இந்த திராவிடியாஸ் கவர்மெண்ட்டு எல்லாரையும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணணும். அவங்க ஐடியாலஜிக்கு வெளியில் இருந்தால் பேசுறது சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க தெலுங்கு மக்களை பற்றி அவங்களே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. தெலுங்கு மக்களை பற்றி நான் பேசலை, அவங்க இருக்கிறதே தெலுங்குல. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எல்லா வீடியோலையும் வந்துருது. கிளாரிஃபைடு சார், அந்த ஸ்டேட்மெண்ட் ஐ அக்செப்ட். அவங்க மன்னிப்பு கேட்டது உண்மை,
அதை நான் மறுக்கலை. ஆனால் வந்து சேவகம் பண்ணாங்க, அந்த புறத்தில் சேவகம் பண்ணாங்க தெலுங்கர்கள்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க சொன்னது ஒரு குடும்பத்தை சார், ஒரு குரூப்பை, தெலுங்கு மக்கள் இல்லை. நான் கேட்குறேன், இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக ஆந்திராலேருந்து தெலுங்கானாலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை. அப்போ கஸ்தூரி பேசுறது சரிங்கிறீங்களா? நான் சரி சொல்லலை. அனாவசியமாக நீங்கள் உங்கள் திராவிடியன் ஜேர்னலிஸ்ட் மைண்டை எங்கிட்ட வந்து காட்டக்கூடாது. பி காஷஸ். ஏன்னா பேசுறது ஹெச் ராஜா அவங்கக்கிட்ட. சரி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், வா குழந்தை வேலு எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில் சரி மினிஸ்டராக இருந்தார். ஹி ப்ரூவ்டு கருணாநிதி குடும்பம் தெலுங்கு குடும்பம்னு புஸ்தகமே போட்டிருக்கார். அதுக்கு வந்து தீசிஸ் பிஹெச்டியே கொடுக்கலாம். அவ்வளோ தூரம் இது பண்ணி இவர் ஓங்கோல் பகுதி அங்கேருந்து வந்தவங்க. ஏன்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் உண்டு. ஏன்னா தஞ்சாவூர் ஜில்லா பெருவாரி கோவில்களில் அவர் போட்ட புஸ்தகம் எந்த வருஷம் நமக்கு தெரியாதுல்ல. எந்த வருஷமாக இருந்தானே அதுக்கு வருஷம்னு சொல்கிறேன். எந்த வருஷம்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார், நான் படித்ததுனால சொல்கிறேன். அவர் அதில் தெளிவாக சொல்கிறார், கருணாநிதி குடும்பம் ஆந்திராலேருந்து ஒரு ஆத்தென்டிக்னு ஒன்று வேணுமோ சித்தருங்க. அப்படி ஆத்தென்டிக்னு பார்த்தா நீங்கள் கைபர் போலன் கணவாயிலேருந்து வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் ஆரிய வந்தேரி கைபர் போலன் கணவாயிலேருந்து வந்தீங்க அப்படின்னு என்ன ப்ரூஃப் இருக்குது சார்? இப்போது லாஜிக்காக பேசுவோம். இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் வெளிநாட்டிலேருந்து வந்தது. சரி, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே என்ன தெரியுமா சொல்லுது, டிஃபைன் பண்ணியிருக்கு? ஹிந்துஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் நாட் எய்தர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ் ஆர் ஜொராஸ்ட்ரியன். நேர்மறையாக ஹிந்துவை டிஃபைன் பண்ணலை. ஏன் எதிர்மறையாக டிஃபைன் பண்ணுச்சு? ஹிந்து இஸ் நாட் அ ரிலிஜன், ஹிந்து இஸ் அ நேஷன். அந்த ஹிந்து நேஷனில் பிறந்த மதங்கள் எல்லாம் ஹிந்து மதங்கள். ஹிந்து மதம் இல்லை, ஹிந்து மதங்கள் இருக்கிறது. அது சைவமோ வைஷ்ணவமோ சாக்தமோ கௌமாரமோ சௌரவமோ காணபத்தியம், அதுக்கப்புறம் சாக்தம் சாஸ்தா புத்தம் ஜெயினம் எதா இருக்கட்டும், இந்த மண்ணில் பிறந்ததெல்லாம் ஹிந்து. அப்போ ஹிந்து டினோட்ஸ் தி நேஷன். அதனால் இவங்க வந்து நான் இது எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் வந்து கருணாநிதி குடும்பம் எங்கேருந்து வந்தது அல்லது எம்ஜிஆர் அவர்கள் எங்கேருந்து வந்தார், இதெல்லாம் irrelevant. ஏன்னா இந்த மண்ணில் அதனுடைய கலாச்சாரம் பண்பாட்டில் வந்து அத்தனை பேரும் ஹிந்துன்னு நம்புறவன் தான். அதுதான் அரசியல் சட்டமும் சொல்லுது. ஆனால் இந்த அந்நிய மத கூலிகள் அவங்கள்ட்ட கூலி பெற்று நம்ம மதத்துக்கு எதிராக பேசுகிறத மட்டும்தான் நான் எதுக்குறேன். அதனால் கஸ்தூரி அவர்கள் பேசினதில் நான் வந்து அதுக்குள்ளே போல, ஏன்னா ஷி அப்பாலஜைஸ்டு, டெண்டர் அப்பாலஜி. ரெண்டாவது, ஆந்திரா தெலுங்கானாலேருந்து யாருமே அப்ஜெக்ட் பண்ணலை, யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலை. எல்லாமே இந்த திராவிடியன் ஸ்டாக்கு என் மேலே சார். உங்களுக்கு தெரியுமா 30 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த 30 எஃப்ஐஆர் யார்? நான் சந்திரசேகர் நிலத்தை எடுத்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை. எல்லாமே ஹிந்து அறநிலைத்துறையின் அதிகாரிகள் சங்கம் கொடுத்துருக்கு சார். 28 கம்ப்ளைண்ட் எனக்கு எதிராக ஹிந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கத்தில் 480 அதிகாரிகள் எனக்கு எதிராக வழக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வழக்கில் பார்த்தா விசித்திரம். யாராவது நான் ராஜா பேசினதை கேட்டேன், ராஜா இந்த மாதிரி எங்களை புண்படுத்திட்டாருன்னு கொடுத்துருக்கானா? ஒருத்தர் கூட இல்லை. அவுட் ஆஃப் 400 and odd. ஒரு சில இந்த தமிழகத்தின் முதல் குடும்பம் ஆட்சியில் இருக்குன்னா முதல் குடும்பத்தின் கையாட்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாள் கோர்ட்டில் நிற்காது. சரி, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுனா உடனே அவனா தேச துரோகின்னு நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன். திரும்ப அவனா தேச துரோகி சமீபத்தோட சொல்லியிருக்கீங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இப்போ எல்லாருமே உங்களுக்கு அது ஏன்னு கேட்டீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் திருப்பி அடுக்குறீங்க? செத்த இருங்க. தமிழ்நாட்டில் 2016 ஜம்மு காஷ்மீரில் முஜாஹிதீன் அமைப்பினுடைய டெரரிஸ்ட் சரி பர்ஹான் வாணி கொல்லப்பட்டதற்கு இங்கே எக்மோரில் போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? தட் வாஸ் ஆன்டி நேஷனல். ஏன்னா he was killed by the army when he was fighting இந்தியன் ஆர்மிக்கு எதிராக ஒருத்தன் ஃபைட் பண்ணுவான். இது புதுசாக வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தேச விரோதிகள். என்னன்னா மண் உரிமை போராளியான். என்ன சார் மண் உரிமை? நீங்கள் தான் சார் தேச விரோதின்னு எல்லாரையும். ஆமாம், ஏன்னா இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகிறவன், இந்த நாட்டின் ஆர்மியை எதிர்த்து ஆயுதம் தூக்கினவன், அவனை கொன்னா வாய முடின்னு இருக்கணும். இல்லை நீ அதை பாராட்டு. யாரை ஆதரித்து பேச சொல்லுங்க. ஏன் இவங்க அத்தனை பேருமே தி ஹோல் திராவிடியன் ஸ்டாக்
எதுக்கு தனித்தனியாக சொல்லணும்? எல்லாரும் அந்த இதுக்கு போனாங்க. திருமாவளவனே திட்டுறீங்க நீங்கள். திருமாவளவன் சமூக விரோதி சார். சரி, இந்த மக்கள் தானே டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க சார். டிஎம்கேக்கு எத்தனை % போட்டிருக்காங்க? எவ்வளோ % ஓட்டு போடுறாங்களா இல்லையா? அவங்க வந்து ஒரு சரி சார், இதே அழகான அலையன்ஸை கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அலையன்ஸ் ஐயா நீங்கள் இன்டாக்டாக வச்சுருக்காங்க. ஓட்டு போடுறாங்களா இல்லையா? நீங்கள் 2 எலெக்ஷனை பற்றி பேசக்கூடாது. ஒரு எம்எல்ஏ மாத்திரம் கருணாநிதி அவர்கள் மட்டும் ஜெயிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கு பயந்து அதையும் அவர் ராஜினாமா பண்ணது இந்த தமிழகத்தில் நடந்துதான் நடக்கலையா சார்? அரசியல் நோ, யூ டெல் மீ. நடந்த அரசியலாக அதுவும் நடக்கும்னா இதுவும் நடக்கும் சார். 75 வருஷமா ஒரு கட்சியை கட்டிக்காக இருந்தது சாதாரண விஷயம். எத்தனையோ கட்சிகள் நடுவர் வந்து சார் 99 வருஷத்தில் எந்த பிரிவினையும் இல்லாமல் செயல்படுற ஒரு ஸ்தாபனம் RSS. அதை பேசுங்க, அதை பேசுங்க சார். மற்ற கட்சிகள் திமுக கூட உடஞ்சிருக்கு. வைகோ வெளில போனார், திருப்பி உள்ளே வந்தார், அது வேற. ஸ்டாலின் லீடர்ஷிப் எடுத்து வெளில போயிட்டு ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு அடிமையாக மகனையே கூட்டிகிட்டு வந்து அது ஒரு விசித்திரம் நடக்குது. இதெல்லாம் அதனால் நடக்கும் இதெல்லாம் பாலிட்டிக்ஸில். ஆனால் ஐடியாலஜி ஓரியன்ட் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு 99 வருஷம், வி ஆர் அட் தி 100th இயர். ஒரு சிப்பு கூட பேர்ந்ததில்லை. அதனால் அந்த மாதிரி ஸ்தாபனங்கள் இருக்குது. திமுகவின் சரித்திரம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு அந்த ஒரு சீட்டு கருணாநிதி அவர்கள் அவர் சட்டசபைக்கு போக பயந்து ராஜினாமா செய்தார். நடந்தது தான். நம்ம இது திருப்பியும் திமுகவுக்கு நடக்காது அதுவும் சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ் ஃபார் இட். அது பயந்து இல்லை, எனக்கு அங்கே சரியான மரியாதை கிடைக்காதுன்னு நினச்சி போனார். அதான் பயந்து. இல்லை, மரியாதைக்கு ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னா அங்கே எப்படி போக முடியும்? ஓகே, நீங்கள் அப்படி சொல்லுங்க, நான் இப்படி சொல்கிறேன். எவ்ரி காயின் ஹஸ் காட் 2 sides. சார், அமரன் படம் நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? பார்த்தேன். சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. நீங்களும் பார்த்துட்டீங்க. அது வந்து ஒரு தேசபக்திக்கு எடுத்துக்காட்டான ஒரு படம் அப்படிங்கிறாப்புல எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதுலேயே ஒரு சாரார் வந்து வரதராஜன் ஒரு ஹிந்துவா, ஒரு பிராமினா, அவர் ஹிந்துவாக காட்டியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு பிராமினா, ஒரு ஐயங்காராக ஏன் காட்டல? ஏன் அந்த பாஷை பேசலாம்? அந்த அடையாளங்களும் ஏன் மறைச்சிங்க? அட் த சேம் டைம் கிறிஸ்டியானிட்டிக்கு மட்டும் எல்லாம் செஞ்சீங்க, சிலுவையை காட்டினீங்க அப்படிங்கிறப்பல ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. கரெக்ட். இது வந்து பட தயாரிப்பாளர்கள்ட்ட கேட்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். எப்போவுமே ஒரு பெரிய நோக்கம், குறிக்கோள், ஒரு பெரிய இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகுது அப்படின்னா இடையில் சின்ன வருத்தங்களோ தவறுகளோ இருக்குமானால் கூட அதை பற்றி நான் பேச மாட்டேன்னே சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா, 1947 ராஜா ஹரிசிங்கிடம் இருந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணிச்சு, அவங்கள எப்படி நம்ம இராணுவம் ஃபைட் பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். 1989 காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்க்கணும். 89 பிபி சிங் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு வீட்டுக்கும் போஸ்டர் ஓட்டுறாங்க. ஹிந்து வீடுகளில் ஒன்று மதம் மாறு, இல்லை செத்து ஓடிப்போ, இல்லை செத்துப்போ, அப்படியெல்லாம் நடந்தது. ஆகவே இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய பயங்கரவாதம் நடந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பணம் கொடுத்து இராணுவத்தை கல்லால் அடிக்க சொன்னது நடந்தது. இப்போ ஆனால் எத்தனை முட்டாள்தனமாக இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆதரவாளர்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது காஷ்மீரியத்துக்குன்னு. காஷ்மீரியத்துங்கிறது என்ன? அதில் ஹிந்துக்களும் சேர்ந்ததா இல்லையா? ஆமாம். ஏன்னா 1400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இல்லை, காஷ்மீர் இருந்தது, அங்கே ஒரு மதம் இருந்தது. அதனால் அதெல்லாம் வந்து அழித்து நாங்கள் இன்றைக்கு மண் உரிமை போராட்டம்னு பேசுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஒரு பெரிய தேசபக்தி உணர்வை தரக்கூடிய ஒரு படமாக அது இருக்குது. அதனால் நான் வந்து சின்ன சர்ச்சைகளுக்குள்ளே இப்போ கூட நீங்கள் கேட்குற எதுக்கும் நான் பதில் சொல்லாத காரணம், நான் சின்ன ட்ரிவியல் மேட்டர்ஸில் சர்ச்சைக்குள் போக விரும்பவில்லை. இல்லை, நான் சொல்கிறேன், அது வருத்தப்பட்டு சிலர் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் நான் நியாயம் இல்லைன்னா அவங்கள கண்டிக்க மாட்டேன். ஆனால் நான் பேச விரும்பலை. காரணம், பெரிய இலக்கு. அந்த படம் ஒரு பெரிய தேசிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பட் அந்த படத்தை பற்றி முஸ்லீம்கள் சில பேர் சொல்லும்போது அங்கே உள்ள முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெரரிஸ்டாக காமிச்சு பாருங்க, இராணுவத்துக்கு ஆயுதம் எடுக்கிறவன் டெரரிஸ்ட் தான். நான் இப்போ கேட்குறேன், தமிழ்நாட்டில் கீழக்கரையை, ஆம்பூரை, வாணியம்பாடியை என் நாடு தனியாக பிரித்து கொடு அப்படின்னு யாராவது ஆயுதம் ஏந்தினா வில் யூ அக்செப்ட்? மாட்டேன். பட் அவங்க நியாயங்கள் என்னங்கிறது கேட்டுக்கணும் குறைஞ்சபட்சம். அந்த நியாயங்கள் கேட்கப்பட்டு தான் இன்றைக்கி மக்கள் தமிழ்நாட்டை விட இன்னும் % அதிகம் சார் ஓட்டு போட்ட மக்கள்.
68% மக்கள் வாக்களித்து நீங்க ஜம்முவை சேர்த்து சொல்றீங்களா? அதுன்னு சேர்த்தான். ஜம்மு காஷ்மீர் தானே இந்த மாநிலத்துக்கே பேர். இல்ல ஜம்முல உள்ள இந்துக்கள் அதிகமாக போட்டுருவாங்க, காஷ்மீர் மட்டும் சொல்லுங்க. அது பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு கூட எம்எல்ஏஸ் இருக்குது. அங்கே ஏன் தேர்தல் நடத்தலைன்னா சட்டப்படி ஜம்மு காஷ்மீர் அசெம்பிளிக்கு 90 சீட்டு இல்லை, 124. அந்த மீதி சீட்டுகள் ஏன்னா தேர்தல் இப்போ நடத்த முடியாத சூழ்நிலைன்னு. இட் இஸ் பார்ட் ஆஃப் லீகலி இட் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி. அது நேருவோட ஃபாலி பாகிஸ்தான் கையில் இருக்குது. ஏன்னா யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் அன்றைக்கி நேரு அறிவிக்கலைன்னா அந்த பகுதியையும் இந்திய இராணுவம் மீட்டு இருக்கும். சரி, அப்போது காஷ்மீரில் நடக்கிறது இட் இஸ் சிம்பிள் டெரரிசம், ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். நீங்கள் அந்த முஜாஹிதீன் இங்கே இந்த பர்ஹான்வானி இருந்தானே, அந்த முஜாஹிதீன் இப்போ இருக்கா இல்லையா? இருக்குது. எங்கே இருக்குது? லெபனானில். அங்கே ஹமாஸோடு சேர்ந்து இஸ்ரேலை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது முஜாஹிதீன், இந்த அமைப்பு தான். அந்த பர்ஹான்வானிக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் அஞ்சலி கூட்டம். ஆகவே நாம் இதை இந்த மண் உரிமை போராட்டம் அப்படியெல்லாம் பேச முடியாது. நாளைக்கு வாணியம்பாடி, ஆம்பூரை, கீழக்கரையை, மயிலாடுதுறையை பிரித்து கேட்டால் வில் வி அக்செப்ட்? அப்போ என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு இப்போ உங்கள் மனசில் இருக்கோ அதுதான் அங்கே நடந்தது. நீங்கள் ஸ்பெஷல் அந்தஸ்து வர தூக்கிட்டீங்க, அந்த எவ்வளோ கோபங்கள் சார். ஸ்பெஷல் அந்தஸ்துங்கிறது எதுக்கு கோபம் வருது நான் கேட்குறேன். ஆர்டிகல் 370 என்ன சொல்லுது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஃப்ரேஸ் தி டெம்பரரி ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. டெம்பரரி ஃபார் ஹவு லாங்? ஹவு லாங்கிறத சொல்லலை. இல்லை, டெம்பரரினாலே என்ன 77 வருஷம் டெம்பரரி இல்லையா? நீங்கள் 77 வருஷம் போதுமான இது இல்லையா? நீங்கள் அது மட்டும் இல்லை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருந்த ஹேப்பனிங்ஸையும் படிக்கணும். நாம் வெறும் சட்டத்தை மட்டும் இல்லை. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 370 நான் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார். அண்ட் he did not piloted it. அந்த பார்ட்டு மோடி அதைத்தான் சொல்கிறாரு. அது நடந்தது தானே, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியினுடைய ஹேப்பனிங்ஸ். அதனால் அந்த மாதிரி இருக்கச்ச மதத்தை வைத்து தமிழகத்திலே இந்த காஷ்மீர் பிரச்சனையை இவங்க பேசுறது தேச விரோதம். நீ அதை மண்ணுரிமை போராட்டம்னு சொன்னீங்கன்னா அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்கிற ரைட்டு எனக்கு இருக்குது. அதை மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்கிறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது. அமரன் சம்பந்தமாகவே கேள்வி கேட்டாங்க. ஸ்டாலின் அதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் இதே ஸ்டாலின் காஷ்மீர் ஃபைல்ஸை சரியில்லைன்னு சொன்னார். இந்த கேள்வி என்கிட்ட கேட்காது, MK ஸ்டாலின்ட்டு கேள்வி. நிறைய படிப்பு இருக்குது, நிரம்ப அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி நம்ம அடைய வேண்டிய உயரம் அடையவில்லை என்ற வருத்தம் ராஜாக்குள்ளே இருக்கா? ராஜாக்குள்ளே வருத்தம் இருந்தால் ராஜா இந்த மாதிரி இருக்கான்னு நான் கேட்குறேன், அவ்வளோதான். என்ன எனக்கு ஏன்னா எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறவர், இதையும் பேச இல்லை, இதையும் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் என்னை பொறுத்தவரை உங்களை விட ஜூனியராக உள்ளவங்களும் நல்ல பதவி கிடைச்சிருக்கலாம். இருக்கலாம். நேற்றுக்கு அண்ணாமலை கூட தலைவர் ஆகிட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நேஷனல் செக்ரட்டரியாகவே இருந்தேன் 5 வருஷம். சரி, கேரளாவுக்கு இன்சார்ஜாக இருந்தேன் 5 வருஷம். அது தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை. இலகணேசன் கொஞ்சம் நான் இருந்தார். 5 continuous years ஃபார் 2 terms. சரி, நான் ஆல் இண்டியா செக்ரட்டரியாகவும் இருந்தேன், கேரளா இன்சார்ஜ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேசுங்க. இல்லை, தமிழ்நாடு நான் ஆல் இண்டியா பார்ட்டியினுடைய ஆல் இண்டியா இன்றைக்கும் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய தமிழ் குரல் பாரு, உங்களை என்னுடைய தமிழ் குரல் பாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ராஜா ஏதோ பொறுப்பு இல்லாமல் இருக்காரோ, வித்தவுட் எனி பொசிஷன் அப்படின்னு. இல்லை, இன்னும் நீங்கள் உயரத்தை இருக்கலாம். அதான் அவரை வருது. நான் என்ன சொல்கிறேன், கட்சி நாளைக்கே கொடுக்காதுன்னு என்ன சொல்ல முடியும்? என்னை பொறுத்தவரை கட்சி பொறுப்புங்கிறது நாம் வேலை செய்வதற்கான பாஸ்போர்ட். என்னை பணியாற்றுவதிலிருந்து கட்சி எந்த விதத்திலும் இன்னி வர தடுக்கலை. நீ இந்த வேலை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இன்னும் இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். 1000 பேர் என்னை விமர்சிச்சிருக்கலாம் வெளியில். பார்ட்டியில் இன்னி வரைக்கும் நோ பிக் லீடர் ஆஃப் தி பார்ட்டி, அடல்ஜி அத்வானிலேருந்து இன்றைக்கி மாண்புமிகு பிரதமர் மோடிஜி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, யாருமே ராஜா நீ ஏன் இதை பேசினேன்னு கூட கேட்டதில்லை. அதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய அங்கீகாரங்கிறேன் நான். அதனால் கட்சி என்ன பொறுப்பு வேணாலும் அவங்க இப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஒருத்தர் பார்ட்டியை லீடு பண்ணணும் ஸ்டீரிங் கமிட்டியில், அது ராஜான்னு சொன்னாங்க. நான் கேட்டேனா? இல்லை. இன்னி வரைக்கும் சீட்டும் நான் கேட்டதில்லை, பொறுப்பும் நான் கேட்டதில்லை.
அத்தனையுமே கட்சியாக பார்த்து எனக்கு கொடுத்தாதான். என்ன நேஷனல் செக்ரட்டரி ஆக்குங்கன்னு நான் யாரையும் கேட்கல. சரி, சில நேரம் ஆனால் கட்சி எனக்கு வந்து அமித்ஷாஜி அவர் தலைவர் ஆன உடனே வந்து கூப்பிட்டு கொடுக்குறார். சில நேரங்களில் அரசியல் நிர்பந்தம் சில விஷயம் காரணமாக கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் கூட உங்களுடைய ஃபயர் பிராண்ட் ஸ்பீச்னால கெட்டு போகுதுங்கிற ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருக்கு. நான் என்ன அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் இதை கேட்குறதுக்கு முன்னாடியே அப்படி இருந்தால் நிச்சயமாக நேஷ்னல் லீடர்ஷிப் புல்டு மீ, இந்த மாதிரி பேசாத. ஏன்னா எனக்கு எதிர்க்க மற்றவர்களை பற்றி அந்த மாதிரி அவங்க கருத்து சொன்னதை நானே பார்த்துருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் ராஜாவோட பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எனக்கு, கட்சியினுடைய தலைவர்கள் நீ ஏன் இதை செஞ்சேன்னு என்னை இன்னி வரை கேட்கல. அதுவே எனக்கு அவர்கள் கொடுத்துருக்கின்ற லிபர்ட்டி, சூப்பர் அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இவ்வளோ நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு சளைக்காமல் அழுக்காமல் அற்புதமாக பதில் தந்தீர்கள் உங்களுடைய ஸ்டைலில். நன்றி சார். நல்லது, சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திரசேகர் அவர்களோடு ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கிடைச்சதுன்றது மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார்.